வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்றைக்கி நம்ம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னாலே எவ்ரி இயர் உங்களுக்கு தெரியும், ஜூன்னாலே ஒரு சிறப்பான மாதம், ஒரு சென்டர் ஆஃப் மந்த் வந்திருக்கும். அந்த இயரில் ஒரு பாதி கடந்த ஒரு விஷயம் நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இப்படின்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நம்ம ஒரு 6 மாதம் கடந்துட்டோமா, 5 மாதம் முடிஞ்சுதா, 6வது மாதம் வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள் நம்ம அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ இந்த ஜூன் மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பெயர்ச்சி வரப்போகுது ஜூன் 2ஆம் தேதி. ரொம்ப ஒரு சிறப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி இதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ காலகட்டத்தில் எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான சங்கடங்கள், ஒரே தீர்வான முடிவு குரு பார்வையினால் அது சரியாகும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். பொதுவாக ஒரு சனி பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த ஒரு பிரச்சனை வரும். ஆஹா, சனி பகவான் நமக்கு என்னடா பண்ண போகிறாரு அப்படின்னு. ஆனால் குரு பயிற்சி வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் குரு நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எல்லார் மனதிலையுமே இருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் தொழில் அமைய போகுது, யாருக்கெல்லாம் கல்யாணம் அமைய போகுது, யாருக்கெல்லாம் லவ் சக்ஸஸ் ஆக போகுது, முக்கியமாக எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னடா அது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் கேட்கும்போது நமக்கு கேட்கவே காதில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சில விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பயமாக இருக்கும். என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு விதிப்படி நடக்கும். அதே மாதிரி இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தாங்க அப்படின்னா கோச்சார ரீதி அடிப்படையில் தான் நம்ம பேச போகிறோம். அந்த கோச்சாரங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த குரு யார், ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் அந்த குரு எந்த இடத்துல இருக்குது, யாருக்குரியவர் எந்த இடத்துல இருந்து கோச்சாரங்கள் அடிப்படையில் நமக்கு பலனை கூறுகிறார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும். இப்போ சொல்கிறது கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன்கள். இது நிறைய பேருக்கு சூட்டபிள் ஆகும். அப்போ என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம். இன்னே ஒன்று சொல்கிறேங்க, எல்லா விஷயத்துக்கும் சிம்பிளான பரிகாரங்கள், வாழ்க்கை பரிகாரங்கள், அதாவது வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் மூலியமாக எல்லாமே சரி பண்ணலாம். ஸோ இப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பார்க்கலாம். ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது? ரிஷப ராசி கடந்த 2.5 வருடமாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய தொழிலும் சரி, உங்களுடைய வேலையிலும் சரி நிறைய மாற்றங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் நிறைய இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் வந்திருக்கும். வீடு மாற்றத்தினால கொஞ்சம் பிரச்சனைகள், உங்களுடைய மனைவி ரீதியான ஒரு பார்ட்னர்ஸ் ரீதியான ஒரு பிரச்சனைகள் இதெல்லாமே சந்திச்சிருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு தந்தை தாய் விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். நிறைய என்ன சொல்கிறது, நம்ம சம்பாதிக்கிறது நமக்கு லாபங்களின் அடிப்படையில் தான் நம்ம இது பண்ண முடியும். நிறைய சுப செலவுகள், நிறைய பேர்த்துக்கு வெட்டி செலவுகளும் நிறைய ஆயிருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தாச்சு. நிறைய கடன்கள் ஏற்பட்டிருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கடைசி 2.5 இயர்ஸ் விட இந்த கடைசி ஒரு 1.5 இயர்ஸ் நிறைய நடந்திருக்கும். இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் இங்கே செட்டில் ஆகிருப்பீங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால. இல்லாட்டி இங்கே இருந்தாவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு வேலை, ஒரு நிபந்தனைக்குட்பட்டு நீங்கள் வெளிநாடுக்கு போயிருப்பீங்க. இல்லாட்டி இடமாற்றம், ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் அவே ஏதாவது ஒரு வெளியூர்களுக்கு போய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே இவ்வளோ காலகட்டத்தில் நடந்திருக்கும். நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், டிவோர்ஸ் ஆகிருக்கும். நிறைய வீடியோஸில் நான் பேசியிருப்பேன். ஏன்னா ரிஷபத்துக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள் ஆயிருக்கும், மறு திருப்பணம் நடந்திருக்கும். ஸோ இதெல்லாமே ஆயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ குரு மாறுவதற்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அதோட பலன்கள் ஒரு 2-3 மாதத்தில் கொடுத்துருப்பார். என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கொடுத்துருக்கலாம்? முதல்ல வேலை செய்பவர்களுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்திருக்கும். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா குரு 3ஆம் இடத்திற்கு செல்கிறார். அப்போ ப்ரொமோஷன், திடீர் அதிர்ஷ்டம், சடனாக போயிட்டுருப்பீங்க, கூப்பிட்டு வாங்க, இந்தாங்க நீங்கள் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் நல்லா இருந்திருக்கு, உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வேலையில் இன்க்ரிமெண்ட், ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி ஒரு சடனாக
உங்களுடைய ஒரு சேஞ்ச் ஆஃப் லைஃப் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவார்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க. அதாவது உங்களுடைய வேலையை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை இது வரைக்கும் கொடுக்கலையா, இனிமேல் நடக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இது கண்டிப்பாக நடந்தே தீரும். அதே மாதிரி தாயின் மூலமாக அனுகூலம், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நடக்கும். அப்போ வந்து அதே மாதிரி தாய் மூலியமாக அனுகூலம் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட படபடப்பு பிரச்சனை இதெல்லாமே கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஹெல்த் பாடி செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் சம்மந்தப்பட்ட படபடப்பு பிரச்சனை அதெல்லாம் ஆரம்பத்திலே பார்த்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக சரி செய்துக்கலாம், ஒன்றும் பயம் கிடையாது. பட் இதெல்லாம் வந்து கிரகங்களின் சோதனைகள் இந்த காலகட்டம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தாய் இல்லை அப்படின்னா சொத்துக்களில் வந்து சின்ன சின்ன ஏதாவது ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்து நிதானித்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அட்வொகேட் கிட்ட வந்து அதை வெரிஃபை பண்ணிவிட்டு ஈஸி இந்த பட்டா இதெல்லாமே கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் குவியக்கூடிய ஒரு அமைப்பு தான் இப்போ வரப்போகுது. அப்போது இது வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு நம்ம வந்து அது கொஞ்சம் லேட்டாக நம்ம கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி. அதாவது அந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அதற்குண்டான ஒரு அலைச்சல் ஒரு டயர்ட்னஸ் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த இந்த ஒரு செயல்பாடுகளே வந்து ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு. அப்போ குழந்தைகள் மூலியமாக அனுகூலம் கண்டிப்பாக வந்து வரும், நல்லா படிப்பாங்க. சில பேர் படிக்காமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க, அவங்களாம் நல்லா படிப்பாங்க. இப்போ குழந்தைகளாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு மந்தத்தன்மை இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோச்சாரசனி உங்களுடைய லக்னத்தை பார்க்கிறார். அப்போ வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கால சூழ்நிலையும் உங்களுக்கு வந்து இந்த வருடமே இருக்குது. அப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறத விட ஹார்ட் ஒர்க். ஏன்னா சனி பகவான் பார்த்தால் ஹார்ட் ஒர்க், அவர் ஸ்மார்ட் ஒர்க் அடுத்தது வேலை செய்யும். பட் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அவரோட சிறந்த ஒரு ஆசீர்வாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு வரும். தடை தாமதம் வந்தாலுமே எனக்கு இப்போ ஒரு வேலை செய்கிறேன், ஒரு தடை வருது, ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நினைக்கிறேன், அது வந்து ஒரு 2 மாதம் இழுப்பறி ஆகுது அப்படின்னா இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சனியினோட பார்வை தான் காரணமான. அவர் எங்கேருந்து பார்க்குறாரு? கோச்சார சனி 3ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு. ஆனால் கோச்சாரத்தில் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனத்திலிருந்து பார்க்கிறார், உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து. அப்போது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு செய்யக்கூடிய விஷயங்கள் லாபத்தில் போய் முடியும். இதற்கான அர்த்தம் அதுதான். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிட்டு போடுறீங்க, அது இந்த மாதத்தில் முடியணும்னு நினைக்கிறோம், அது முடியாமல் ஒரு 2 மாதம் இழுப்பறி ஆகும். ஆனால் வரும்போது உங்களுக்கு அமௌண்ட் வந்து எதிர்பாராத ஒரு விதமாக, நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு லோன் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அது வந்து கொஞ்சம் இழுப்பறி ஆகும். ஆனால் கிடைக்கும் போது அது ரொம்ப ஆப்டான ஒரு டைமில் கிடைக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நடக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு புது புது பார்ட்னர்ஸ் வர போகிறாங்க. இப்போ தொழில் ரீதியாக ஒரு ஹெல்ப் வாங்க, நான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன், உங்களோட வேலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு புது புது பார்ட்னர்ஸ் வர போகிறாங்க. அந்த பார்ட்னர்ஸ் எப்படி அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்தாங்கன்னா உங்களுடைய வேலைகள் மூலியமாக அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்போ வந்து சின்னதாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாமான்னு கேட்டால் இந்த மாதம் அது ஒரு சிறப்பான ஒரு மாதம். நிறைய பேர் வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, சைடு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அது வந்து நீங்கள் தாராளமாக 100% நீங்கள் இது பண்ணலாம். அப்போது 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய புது புது பார்ட்னர்ஸ் அப்படிங்கும்போது பொதுவாக இந்த சமுதாயத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்து வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோட்டோர கடைகளில் நீங்கள் போய் ஒரு வெங்காயம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 50 ரூபா சொல்கிறாங்க அப்படின்னா அதை பார்கெயின் பண்ணாமல் அந்த 50 ரூபாய் கொடுத்து அந்த அதுவே ஒரு பெரிய உதவி தான். இப்போ வெளியில் யாராவது கூப்பிட்டு உங்ககிட்ட ஒரு சாப்பாடு கேட்குறாங்கன்னா உங்களுக்கு சமுதாயம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சமுதாய ரீதியான ஒரு ஹெல்ப்பு. நம்மளை தேடி ஆட்கள் வந்து ஹெல்ப்புக்கு வந்து கேட்பாங்க, நீங்கள் அதை பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்த ஹெல்ப் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாறுதல்களை இந்த ரிஷப ராசி லக்னக்காரர்கள் இந்த மாதம் நீங்கள் பார்ப்பீங்க, இந்த வருடமே. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தந்தை மூலியமாக ஆதாயம் கிடைக்க போகுது. அப்போது வந்து சொத்துக்கள்
பூர்வீக சொத்துக்கள் அமையப்போகுது. இது எல்லாமே வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் சனி பார்வைகள் தடை தாமதத்தை கொடுத்தாலும் மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல இப்போ செவ்வாய் இருக்கார். அப்போது 7க்கு 12 கூறியர் 12ஆம் இடத்துல இருக்கும்போது மனைகள் மூலியமாக, அதாவது என்ன சொல்கிறது, புது மனை இல்லை ஒரு லேண்ட் வாங்குறீங்க, ஒரு ரெட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குன்னா அது எல்லாமே சரியாக போகுது இந்த காலகட்டத்தில். அதுக்கான ஒரு செலவுகள், சுப செலவுகள் வந்துட்டு அது சரியாகும். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்க போது. லாபங்கள், ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் தொழில் பண்ணுவீங்க, அதன் மூலியமாக லாபங்கள் கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதம் வந்து ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்க போது. ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய தாயாரோட ஹெல்த் விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூன் மாத பலன்கள் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னால நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓகேங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த தசா புக்தி வச்சு தான் வந்து அந்த பலன்கள் இருக்கும் அப்படின்னு. எதன் மூலியமாகலாம் தீர்வு காணலாம் அப்படிங்கிற ஒரு பரிகார செக்ஷன் வந்து இப்போ நான் வந்து கொடுக்குறேன். ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டிங்க அப்படின்னா இதோட அதிர்வலைகளை குறைக்கலாம். ஒன்று, நியூமராலஜி மூலியமாக உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு ஃபேவரேட்டான அந்த நம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணி கொடுக்கணும். 100% எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம். 27 நட்சத்திரங்களும் நமக்கு கெட்டது பண்ணாது. எல்லா கிரகங்களும் நல்லது பண்ணாது, எல்லா கிரகங்களும் கெட்டது பண்ணாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் யார் எப்படிங்கிறத பார்க்கணும். யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து கட்டுப்படுத்தி, யாரெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அதை வந்து வைப்ரேஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே, நம்ம ஒரு ஸ்டோன் போட்டால் நம்ம லைஃப் மாறுமானா மாறிட்டுருக்குங்க. நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை மாறிட்டுருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி மூலியமாக நிறையா மாற்றங்கள். உங்களுக்குன்னு ஒரு எண்கள் இருக்குது. அந்த எண்களை வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட இடது கையில் எடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஆக்டிவேட் பண்ண நமக்கு வந்து பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்திகள், பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணங்கள். சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். போனால் ஆக்சிடென்ட் ஆகிடுமா, நம்ம போனால் செத்துருவோமா, நமக்கு இப்படியா அப்படியா, அந்த தாட் எல்லாமே என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அது நீங்கள் கிடையாது, உங்களுடைய கிரகங்கள் தான் அதை வந்து இது பண்ணுறது. யாராவது ஒருவர் வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னா அது அவங்க பண்ணல, அது வந்து அந்த இயக்கத்தின் கிரகத்தோட இயக்கம் தான். நான் தான் சொன்னேன் இல்லையா, சில கிரகங்கள் வேதகனாகவும் செயல்படும். அதை வந்து நம்ம வந்து பார்த்து அந்த வேதகனை டீஆக்டிவேட் பண்ணி நமக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள். கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா தீர்வு, வாஸ்து மூலியமாக தீர்வு, நியூமராலஜி மூலியமாக தீர்வு, வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக தீர்வு, எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. நம்ம ஜூன் மாத பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரி, 2 மாதம் வருது. இதில் நம்மளுக்கு வந்து வைகாசியும் வருது, ஆணியும் வருது. சரி, புனிதமான மாதம். ஏன்னா வைகாசி நம்ம வந்து வைகாசி விசாகம் முருகரை கொண்டாடுவோம். இன்னொன்று ஆணி திருமஞ்சனம், நடராஜ பெருமாள் ஆனந்த தாண்டவம் சிதம்பரத்தில் ஆடினதும் இந்த ஆணி திருமஞ்சனம் நாளில் தான். ஸோ இது வந்து அப்பா அம்மா புள்ள 3 பேருக்கும் ஒரு செலப்ரேஷனான மந்த், சூப்பரான மந்த், புனிதமான மந்த். இந்த மாதம் நமக்கு என்னென்ன நல்ல விஷயம் நடக்குது, நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ மிதுனமில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆணி ஆரம்பித்த உடனே புதனும் சூரியனும் சேருவாங்க, புத்த ஆதித்ய யோகா அப்படின்வாங்க. அதே மாதிரி கடகத்தில் பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் சேருவாங்க, குரு சுக்கிரன் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மகாலட்சுமி, குரு சுக்கிரன் தான் மகாலட்சுமி. ஸோ நம்ம ஜெம்ஸ்டோன்லாம் தருவோம் அதுக்காக. அதனால் இதில் வந்து நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குது. அதனால் இந்த கிரக சேர்க்கைகள் வச்சு இப்போ குரு பயிற்சி வர ஜூன் மாதம், குரு பயிற்சி வர ஜூன் 2, இந்த குரு பயிற்சியே தனியாக வர நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த குரு பயிற்சி, இந்த கிரக நகர்வுகள்லாம் பார்க்கும்போது இந்த மாதம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, மெயினாக ஓவராலாக எப்படி இருக்கும், மற்றபடி வேலை, தொழில்,
திருமணம், கடன், நம்மளுடைய உடல் ஹெல்த்து, வெல்த், சந்தோஷம், இது எல்லாம் மொத்தமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. ரிஷப லக்னம் எப்படி இருக்குது நமக்கும்? நீங்கள் எப்படின்னா நம்மளுடைய 2ஆம் வீட்டிலேருந்து 3ஆவது வீட்டுக்கு வந்து குரு பயிற்சி அடைகிறாரு. நம்ம குரு பயிற்சிக்குன்னு தனியாக ஒரு வீடியோ இன்டர்வியூ கொடுத்துறோம், அதில் டீட்டெயிலாக சொல்லிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம தனஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானம் போயிருக்கார். போன வருஷம் நம்மளுக்கு ஃபினான்ஷியலாக ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. கையிலலாம் கொஞ்சம் நிறைய காசு வந்தது. ரிஷப ராசி யார் ஜாதகம் பார்க்க வந்தாலும் எல்லார்ட்டையும் கேட்டது தான், கையில் காசு நல்லா வந்தது, பிஸ்னஸை நல்லா பிக்கப் ஆச்சார் அப்படின்னாங்க. கொஞ்சம் டல்லாக இருந்தாங்க. ஏன்னா சனி பகவான் 3ஆம் பார்வையை பார்க்கறதுனால எடுக்கிற முயற்சிகள் அதெல்லாம் கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க. என்ன பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு லெத்தார்ஜிக்குன்னுவாங்க, அது இருந்தது. இப்போ என்னென்னா உங்கள் முயற்சி ஸ்தானத்துள்ள தான் தலைவர் குருவே இப்போ உள்ளே வந்திருக்கார். அதனால் இதுக்கப்புறம் முயற்சியை நீங்களும் சுறுசுறுப்பாக எடுப்பீங்க. ஒன்று, நீங்கள் எடுக்கிற முயற்சியில் உங்களை ஆட்டோமேட்டிக்காக அதை முன்னாடி புஷ் பண்ணணும். அதாவது நீங்கள் ஒரு 2 அடி எடுத்து வச்சிங்கன்னா அது ஒரு 3 அடி உங்களை தானே முன்னாடி கூட்டின்னு போய் நிறுத்தும். ஸோ அந்த அமைப்பு வந்திருக்கு. இது ஒன்று. இன்னொன்று, தனஸ்தானத்திலேயே உங்களுக்கு வந்து புதனும் சூரியனும் சேர்ந்துருக்காங்க. அதாவது புத் ஆதித்ய யோகம். அப்போனா என்ன, பணம் விஷயத்தில் கரெக்டாக யோசித்து செஞ்சிங்கன்னா மாபெரும் வெற்றி இருக்குது. அதுதான் புத் ஆதித்ய யோகம். ஆதிக்கமும் இருக்கும், புத்திசாலித்தனமும் இருக்கும். ஸோ யோசித்து செயல்படுங்க. அதே மாதிரி 3ஆம் வீட்லேயும் உங்களுக்கு வந்து குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்காங்க. மகாலட்சுமி யோகம். செம்மையாக பணம் வரும், நல்ல பெரும் பணமே வரும். அப்போது அது என்னென்னா 3ஆம் வீட்டோடு இருக்கிறதுனால முயற்சி எடுக்கணும். நீங்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்திங்கன்னா நல்ல பணம் வரும். அதுவும் உங்களுடைய இளையோர்கள், அதாவது தம்பி தங்கச்சிங்க, இல்லை ஆஃபீஸர் ஜூனியர்ஸ், இவங்களால் நிறைய ஹெல்ப் கிடைக்கும். யாராவது மார்க்கெட்டிங், சேல்ஸ், இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ், இ-காமர்ஸ் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணுறவங்க வந்து அதிலிருந்து நல்லாவே உங்களுக்கு பணம் வரும். ஷார்ட் ட்ராவல், நிறைய பேர் இப்போ எனக்கு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ யூடியூப்பில் வரீங்க, சில பேர் வரலை அப்படின்ட்டு. நம்ம எந்த ஊராக இருந்தால் கிளம்பி போயிடுவோம். சில பேர் நான் போக மாட்டேன், இங்கே வாங்க அப்படின்னா அங்கே தான் பிரச்சனை வரும். ஸோ நம்ம வந்து இந்த ஷார்ட் ட்ராவல், நீங்கள் ஒரு 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சிங்கன்னா அது ஒரு 4-5 ஸ்டெப்பு உங்களை தானாக ஏதோ ஒரு முன்னேற்றத்துக்கு முன்னாடி தள்ளிவிடும். ஏன்னா அப்படி தான் அமைப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா குரு சுக்கிரன்றது மகாலட்சுமி, பெருசாக ஏதாவது நல்லது செய்வாங்க. இந்த யோகம் இருக்குது. இன்னொன்று, ரிஷபத்துக்கு வந்து கல்யாணத்துக்கு அமைப்பு வந்து பட்டாசாக இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு இப்போ சுக்கிரனை சனி பகவான் பார்க்கறதுனால ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கும். ரிஷபத்துக்கு வந்து நிறைய ரிஷப ராசி லக்னக்காரங்களுக்கு இப்போ கல்யாண ஆசை, லவ் ஆசை இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, எதுவும் நடக்க மாட்டேதுன்னு ஒரு தவிப்பில் இருப்பாங்க. ஏன்னா சனி பகவான் பார்த்துட்டு இருக்காங்க, தவிப்பில் இருப்பாங்க. இப்போ இந்த ஜூன் 15க்கு அப்புறம்லாம் ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஜூன் 15 நீங்கள் ஜூன் 2லேருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். சரிங்களா? கல்யாணத்துக்கான முயற்சிகள் எடுங்க. இந்த வருஷமே கல்யாணம் அமையறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த மாதமே நீங்கள் உடனடியாக ஸ்டெப் எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் அமையுமோ அவ்வளோ சீக்கிரம் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று. அதே சமயம் உங்களுக்கு கல்யாணத்துக்கு கூடவே உங்களுக்கு நல்ல ஹெல்ப் வருவாங்க. ஏன்னா அப்பா இந்த விஷயத்தில் அப்பா ஹெல்ப் பண்ணுவார். பொண்ணு வீடாக இருந்தால் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு ஆப்போசிட்டில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்க மாமனார், அங்கே இருக்க பெரியவங்க ஜென்ரலாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆஃபீஸில் கூட உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கேட்கணுன்னா உங்களோட பெரியவங்க, மேனேஜர்ஸ், டிஎல், வயசில் பெரியவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு யாராவது மென்டர், குருமார்கள், இப்போ ஜோதிடர்களும் குருமார்களில் தான் வருவோம். குருமார்கள் யாருன்னா இருக்காங்கன்னா நீங்கள் அவங்களையும் அட்வைஸ் கேட்கலாம். அதுவும் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். ஏன்னா இப்போ இருக்கிற உங்களுக்கு அந்த ஸ்தானம் அந்த மாதிரி. அதே மாதிரி ரிஷபத்தில் வந்து நீங்கள் யாராவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட்டும் வந்து சரியான க்ரோத் இருக்கும். ஏன்னா போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் வந்து பிஸ்னஸ் ஓரளவுக்கு நடந்திருக்கும், கையில் காசு நின்று இருக்காது, பாக்கெட்டில் காசு வந்திருக்காது, அந்த பிரச்சனை இருந்திருக்கும். இப்போ வந்து குரு பகவான் வந்து உங்கள் ப்ராஃபிட் வீட்டை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு வந்து காசு வர்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து திருமணம் சொல்லியிருந்தோம் ரிஷபத்துக்கு, மறுமணத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மறுமணத்துக்கு அவ்வளோ ஜாதகங்கள் வருது. மறுமணத்துக்கும் அவ்வளோ அதிகமான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு. சரி.
இதுலேயே நீங்கள் வந்து இப்போ நட்சத்திரங்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோகிணியாக இருந்தால் கிருஷ்ணர் வழிபாடு பண்ணலாம். கிருத்திகையாக இருந்தால் முருகன், சூரிய தேவர் இவங்கள வழிபாடு பண்ணலாம். மிருகசீரிடமும் நீங்கள் வந்து முருகர் வழிபாடு பண்ணலாம். இல்லை ஓவராலாக நீங்கள் வந்து லக்ஷ்மி தாயை வழிபாடு பண்ணலாம். நீங்கள் வந்து நம்ம மகாலட்சுமி தாயார், அஷ்டலட்சுமி இவங்கள வழிபாடு பண்ணுறது, அதுவும் பெருமாள் கோவிலில் போய் வழிபாடு பண்ணுறது இன்னும் நல்ல சிறப்பு. நீங்கள் இப்போ சென்னையில் பெஸ்ட் நகரில் பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி கோவில் இருக்கும். அங்கெல்லாம் சென்னையில் பார்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் அஷ்டலட்சுமி கோவில் இல்லை உங்கள் ஊர் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் எந்த அஷ்டலட்சுமி கோவில் இருக்கோ அங்கே போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அதுவும் நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை இந்த மாதிரி டைமில் அங்கே நீங்கள் செஞ்ச சாப்பாடு அங்கே எடுத்துகிட்டு போகிற அளவு இருந்தால் பால் பாயாசம் மாதிரி செஞ்சு வச்சு போயிட்டு அங்கே சாமிக்கும் வச்சுட்டு வரவங்களுக்கும் தரலாம். இல்லை கோவிலில் அதுக்கான பைசா கட்டிட்டு அவங்கள செய்ய சொல்லிட்டோம் வரவங்களுக்கு அன்னதானம் கொடுக்க வாழ்க்கை சிறப்பாக முன்னேறுவீங்க. இந்த ராசிக்கு வந்து ஒரு கிளப் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒன்று ஜூன் பலன், ஒன்று செகண்ட் வந்து குரு பயிற்சி. உங்களுக்கு ஜூன் 2 குரு பயிற்சி ஆரம்பிச்சு. ஸோ அதுவும் எல்லாமே கலந்தான் சொன்னால் குரு பயிற்சி தனியாக நம்ம இதே சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம், இன்டர்வியூ கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். சரி, இப்போ வந்து நம்ம சொல்கிறது தான், ஒரு ராசிகள் லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். நம்மளுடைய கை ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஹாரோஸ்கோப் மாறும், ஜாதகம் மாறும், அதுக்கேற்ற மாதிரி சில நகர்வுகள் நிறைய சேஞ்ச் ஆகும். பட் பொது பலன்கள் இது தான். இதை தாண்டி உங்களுக்கு வந்து தீவிரமாக இல்லை சார் வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது, வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் நான் சரி பண்ணணும் அப்படின்னா நம்பர் இருக்குது, ஜாதகம் பார்க்கலாம். சில பேர் வந்து சார் ஜாதகம் நீங்கள் சொல்கிறது சிலது நடக்குது சிலது நடக்கலை சார், என்ன சார் பண்ணுறதுன்னா அப்போது வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும். சரி, நம்ம ஜாதகம் நல்லா இருந்து வாஸ்து சரியில்லைன்னா பிரச்சனை. ஸோ அதையும் நம்ம அது வேணுன்றவங்களும் அதுவும் பார்த்துக்கலாம். இதை தாண்டி நம்ம நிறைய ரெமடிஸ் தருவாங்க. கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, மெட்டல் தெரப்பி, மலர் மருந்துகள் இதெல்லாம் கொடுக்குறோம். அல்டிமேட்டாக இது எல்லாம் ஒரு டூல். அதாவது இப்போ நான் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போனால் காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், நடந்து போகலாம். அந்த மாதிரி இது ஜாதகம், வாஸ்து, மலர் மருந்து, ஃப்ளவர் ரெமடிஸ் இதெல்லாம் ஒரு டூல். ஏதோ ஒரு டூல் நான் யூஸ் பண்ணி நான் நல்லா இருக்கணுன்றது தான் முக்கியம். அது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், என்ன பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கிற வழியை பார்ப்போம். இது ஒன்று. பொதுவாக இந்த மாதத்துக்கு நல்ல குரு அருள் வேணும்னா நீங்கள் வந்து சிவபெருமான் நடராஜர் அம்பாளை பிடிச்சிக்கோங்க, முருகர் வைகாசி விசாகம் முருகரை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதம் சூப்பராக இருக்கும். இந்த குரு பயிற்சி வர்றதுனால எல்லாரும் குரு பயிற்சி நாள் அன்னைக்கு கோயில் போங்க, நவகிரகத்தில் இருக்க குரு வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். சில பேர் நிறைய பேருக்கு இப்போ சாய்பாபா கோயில் போகிறது பழக்கம், அங்கே தத்தாத்திரேயர் இருப்பார், அவரெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் குருவை ஆக்டிவேட் பண்ணுறது. மஞ்சள் மூக்கடலை வாரத்துக்கு ஒரு தடவையாவது சாப்பிடுங்க, வியாழக்கிழமை சாப்பிடுங்க. குரு ஹோரையில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக வேலை செய்யும். மஞ்சள் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள். தங்க செயின் போடுங்க, போட முடிகிறவங்க போடுங்க. ஆனால் இடுப்புக்கு மேலே இருக்கணும். இடுப்புக்கு மேலே தான் ஆண் உடம்பு, குரு உடம்பு. ஸோ இடுப்புக்கு மேலே போடுங்க, இடுப்புக்கு கீழே போடக்கூடாது. சரிங்களா? இடுப்புக்கு மேலே தங்க போடுங்க. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் கற்றுக்கணுமா, கால் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருங்க. எல்லாரும் நல்லா இருக்க அந்த சிவபெருமான் நடராஜர் அம்பாளை வேண்டிட்டு, முருகர் வள்ளி தேவானை வேண்டிட்டு விடை பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். நன்றி, வாழ்க வளத்துடன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் இந்தந்த இடத்துல இருந்து சஞ்சரிக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை வந்து அந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறது, எது மாதிரியான வாழ்க்கை சம்பவங்கள் உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போகிறது, எது மாதிரி திசையில் நமக்கு வாழ்க்கை, நம்ம பயணங்கள், நம்ம திட்டங்கள், நம்ம செயல்பாடுகள் எல்லாம் மாறப்போகுது அப்படிங்கிறதை துல்லியமாக இந்த வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் ஜூன் 2026 இருக்குதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஜூன் 2ஆம் தேதியே வந்து குரு பயிற்சி ஆகிறார். ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆகிற குரு பயிற்சி கரெக்டாக அந்த ஜூன் மாதம் ஆரம்பத்திலேயே
மாதத்தின் ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு குரு மாறுறார். எங்கிருந்து மாறுறார்? ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துக்கு மாறும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னா, அவருடைய 5ஆம் பார்வை வந்து 7ஆம் இடத்தில் விழுகிறார். அவருடைய 7ஆம் பார்வை 9, 11. ஸோ 7, 9, 11 விழுகிற அந்த உச்ச குருவின் திருஷ்டி, அந்த பார்வை அருமையான ஒரு பார்வை. ஸோ அதே மாதிரி இதுவரை 8ஆம் வீட்டுக்கே குரு கனெக்ட் பண்ணி நிறைய மன உளைச்சல், மன சஞ்சலங்களை கொடுத்து கொண்டு இருந்த அந்த குருவின் பார்வை 8ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய அமைப்பை இப்போ 3ஆம் இடத்துக்கு வரப்போ லைஃப் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 1 இயராக நம்ம வந்து எந்த ஒரு செயல்பாடும் நம்மளால் செய்ய முடியல, மாதிரியா ஒரு ட்ராப்குள்ளே மாட்டின மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி, ஒரு பெட்டர்மெண்ட்டான ஒரு அமைப்புக்குள்ளே போகிற மாதிரி, ஒரு கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், கொலீக்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், வெளி உலகத்தில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் மீட் பண்ணுறவங்களோட விஷயத்தில் ஒன்று அதிகமாக நம்ம வந்து போகிறோம். அதிகமாக நம்ம சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆக போகுது. நம்மளுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட், மற்ற கோர் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எல்லாமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக போகுது. நிறையா பழக்கங்கள், நிறையா அந்த கெட் டுகெதர்கள், நிறையா அந்த சந்தர்ப்பங்கள்லாம் உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக குரு பயிற்சி இருக்குது. நிறையா பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா திருமணமே வந்து 2-3 வருஷமாக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், திருமணம் ஆகவில்லை, தடைகள் வந்து கொண்டு இருக்கிறது, சுப விஷயங்கள் தடைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறவங்களுக்கு இது அற்புதமான ஒரு தருணமாக இருந்து குரு பலனை கொடுக்குது. 7ஆம் வீட்டை குரு பார்க்குறார். பூர்வீகம் விஷயம், அப்பா விஷயங்கள், அப்பாவோட அப்பா, தாத்தா, பாட்டனார் விஷயத்தின் மூலமாக சில பூர்வீகத்தில் நாங்கள் சில இதெல்லாம் எதிர்பார்க்குறோம், சில ப்ராப்பர்ட்டிஸு, சில சொத்துக்கள், சில நல்லது கெட்டதெல்லாம் நாங்கள் சாதகமாக எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறவங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அது மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வந்து நடக்கக்கூடிய அமைப்புகள் நம்ம பார்க்கலாம். 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்தாடைய மீனம் அவரோட வீட்டையே குரு பார்க்கறதுனால சில நல்ல லாபங்கள், நல்ல மனசை குதூகலப்படுத்தக்கூடிய, பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள், சுப விஷயங்களாக இருக்கட்டும், குழந்தை பேரு விஷயமா இருக்கட்டும், நடக்காத திருமணம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் நடந்தேறதாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் கொஞ்சம் குதூகலம் அதிகமாகிற மாதிரி இருக்கட்டும், எல்லாமே வந்து பாசிட்டிவாக பண வரவு, பொருள் வரவு, வண்டி வாகன வரவு, வீடு லேண்டு, அது மாதிரி விஷயங்கள் வாங்குறது, உறவுகளில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய குரு பார்வை உண்டு. அதே சமயத்தில் ராசி அதிபதியாகிய சுக்கிரனே பாருங்க, சுக்கிரனோட வீட்டிலேயே ராசிக்குள்ளேயே இருந்து அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துல இருக்கிறார், அப்புறம் 3ஆம் இடத்துக்கு போறார். ஸோ சுக்கிரனோட சஞ்சாரமும் அற்புதமாக இருக்கிறது. ராசி அதிபதியே எந்த விதத்திலும் செவ்வாயால் பாதிக்கப்படாமல், சனியால் பாதிக்கப்படாமல், புதன் குருவால் சேர்ந்து இருக்கக்கூடிய தருணங்கள் பல நாட்கள் இருக்கிறதுனால நல்லாவே மனசு சந்தோஷமாகவும், நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் கடந்த 1 வருஷமாக சில விஷயத்தை எதிர்பார்த்து நடக்காமல் போய் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் நம்ம நினச்சதெல்லாம் கொஞ்சம் நடக்குது. திடீர்னு சில பிரேக் த்ரூஸ் வருது. நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரெகக்னிஷன், எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள், எதிர்பார்க்கக்கூடிய பணவரவுகள், எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொமோஷன், இது எல்லாமே நமக்கு கிடைக்குதுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி சூரியனோட பயிற்சி, புதனோட பயிற்சி, சுக்கிர பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு அமைப்புகளை கொடுக்குதுங்க. லேட்டர் இந்த மந்த் தான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராசிக்குள்ளேயே வரும் பொழுது சில கோபதாபங்கள், சில டென்ஷன், அது மாதிரி விஷயங்கள் கொடுக்குமே ஒழிய ஓவராலாக பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்கள் வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, தொழில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணக்கூடியது வந்து இப்போ தான் வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, எம்ப்ளாயீஸாக, அதாவது வேலைக்கு போகக்கூடிய உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் ஓரளவுக்கு மனசு சஞ்சலங்கள் குறைந்து ஒரு நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய உறவுகள் விஷயத்தில் இருந்தாலும் சரி,
பண விஷயத்தில் இருந்தாலும் சரி, உடல்நல விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு வாழ்க்கை கொஞ்சம் சுவாரஸ்யமான சில விஷயங்கள் நடக்குது. நம்மளுடைய 6 மாதம் 8 மாதம் ஒரு மன இறுக்கத்தை போக்குற மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்புகள் வந்து சனி 11ல் இருக்க, ராகு 10ல் இருக்க, 4ல் கேது இருக்க, இது மாதிரி இந்த புதன் சுக்கிரன் அது மாதிரி கிரகங்கள் வந்து நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால, அந்த குரு பயிற்சியும் பார்த்திங்கன்னா நல்ல தாக்கத்தை கொடுக்கறதுனால சில நல்ல வாழ்க்கை மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் என்று நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுதான் ஒரு பொதுவான ஒரு பலனாக வருகிறதை ஒழிய, உங்களுடைய ஜென்ம ஜாதகம், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய தசா புக்திகள் வைத்து அந்த தசநாதன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார், அந்த புக்திநாதன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார், நீங்கள் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, இப்போ என்ன தசை போயிட்டுருக்கு, அந்த தசை உங்கள் லக்னத்துக்கு எத்தகைய தசையாக வருகிறது, என்ன ஆதிபத்தியங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம எடுத்து இப்போ நம்ம சொன்ன குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த ராகு, இந்த இருக்கக்கூடிய கிரகத்தின் கோச்சார அமைப்பு ஜூன் மாதத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள், அதாவது டிகிரி அடிப்படையில் ஒரு கிரகமும் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது, நம்ம பிறக்கிறப்போ யார் யாரை பார்த்துக்கிறாங்க, ஓவராலாக பார்க்காம துல்லியமாக சயின்டிஃபிக்காக பார்த்து எதையும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கை அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல் ஒரு கிரகமும் இருக்கும் பொழுது சயின்டிஃபிக்காக என்ன ரிசல்ட் கொடுக்கும், என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்து அதற்கேற்ற ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, நமக்கு லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எந்த மாதிரி விஷயங்கள் எது மாதிரி நேரத்தில் நடக்கும் பொழுது எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்கும், எந்த கிரகம் நமக்கு ஃபார்ச்சுனேட்டா மிகவும் யோகமாக இருக்கு, அந்த கிரகம் நமக்கு எத்தகைய ஒரு தொழில், எத்தகைய ஒரு துறையில் நமக்கு ஜெயிக்க கொடுப்பார் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக நல்ல பலன் அனுபவிக்க முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.